பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் மதிப்பிற்குரிய உமாபதி அவர்களை சந்திப்பதன் பெருமகிழ்ச்சி. வணக்கண்ணே. அண்ணே, சமீபத்தில் ஒரு இஷ்யூ, அதாவது என்னென்னா ஒரு தவறு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தவறு நடக்கும்போது நான் எப்பவுமே என்ன சொல்லணும்னா, இந்த மகேந்திரன்லாம் பேசும்போது சொன்னோம், மன்னிப்பு கேட்டிருப்பா, ஏதோ தெரியாமல் வாய் தவறி டங் ஸ்லிப்பில் பேசிட்டேன், மன்னிப்பு கேட்டிருப்பா அப்படின்னா. நான் எப்பவுமே ஒரு தவறை சின்னதாக முடிச்சிடணும்னு பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் நடக்குது, அதை ஊதி ஊதி பெருசாக்குறாங்க. ஒன்று அவங்க சைடில் ஊதுறாங்க, அப்புறம் மக்கள் சைட்லேருந்து ஊதுறாங்க. அது நம்ம அமைச்சர் சரத் அவர்கள், அவர் இந்த மாதிரி போதை இல்லாத தமிழகம்னு சொல்லி இவங்க அந்த மேரத்தான்லாம் பண்ணும்போது கரெக்டாக அவரோட வீடியோ எடுத்து போட்டு அவர் இது மாதிரி செல்ஃபோனில் வச்சு பவுடர் ஆக்கி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காரு, 500 ரூபா நோட்டு வச்சுருக்காருன்னு எல்லாம் போட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையா பொய்யா? என்ன மாதிரி கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்குது அதை பற்றி? அதாவது உண்மையா பொய்யான்னா அது போலீஸ் தான் விசாரிக்கணும். அது உண்மையிலே ஒயிட் பவுடரா இல்லை மாத்திரையா அப்படின்றது அது போலீஸ் விசாரிக்க வேண்டிய விஷயத்தில் விசாரித்தா உண்மை வந்துடும். ஆனால் அப்படி போலீஸ் விசாரிக்காது. ஏன்னா இப்போ அவரும் அமைச்சராகிட்டார். அவர் பொடி உருட்டும் போது அவர் அமைச்சர் கிடையாது. 500 ரூபா நோட்டு பொடி உருட்டும் போது அவர் அமைச்சர், மாத்திரை உருட்டும் போது அவர் அமைச்சர் கிடையாது. அந்த காலகட்டத்திலே பிடித்திருந்தால் அது உண்மை வெளியே வந்திருக்கலாம். இனி உண்மை வெளியே வராது. ஒருவேளை அது மாத்திரையாகவும் இருக்கலாம், சாதா மாத்திரையாகவும் இருக்கலாம். ஆனால் சாதா மாத்திரையை எதுக்காக இவர் இப்போ ஒரு சிகரெட் நீங்கள் கடையில் பண்ணிங்கன்னா கொடுக்குறான், வாங்கி குடிக்கிறீங்க. அதை உதுத்து இப்படி போட்டு தேய்ச்சி திருப்பி அதை ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன? அது சிகரெட் தாங்க, கஞ்சாலாம் கிடையாதுங்க. வெறும் சிகரெட்டை சும்மா பொழுது போலன்னு சொல்லி உதுத்து விட்டு தேய்ச்சி நான் போட்டேன், இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது. சும்மா இருந்த சிகரெட்டை வெண்ணெய் எதுக்கு நீ உருட்டுற அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் அமைச்சராக ஆகிட்டார். இப்போது அந்த பொடி வச்சு பேசுகிறாங்க அப்படி பல பேர் அந்த மாதிரி இருக்குது. இவர் பொடி வச்சு அமைச்சராக இருக்கார். அப்படிங்கும்போது இது பற்றி உண்மைகள் வெளியே வராது. அதனால தான் சோசியல் மீடியா அதை எடுத்து பிரபலப்படுத்தி இவர் யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணுறோன்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் நான் வெறும் மாத்திரையை தான் சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ எது உண்மைன்னு 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்று போலீஸுக்கு விசாரணையில் தெரிய வரும், இல்லைன்னா இது இப்போது இது நடந்துருச்சு. நடந்ததுக்கப்புறம் ஒரு குழந்தையெல்லாம் வச்சு ஒரு வீடியோ போட்டார். எனக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னா, அது தேவையில்லாத ஒன்றா தெரிஞ்சுது. நாளைக்கு அந்த குழந்தை இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, ஒரு குழந்தையை காணவில்லைன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் 8 வருஷமாக சுற்றிட்டு வாட்ஸ்அப்பில். நாளைக்கு அந்த குழந்தை பெருசாச்சுன்னா அவங்க அப்பா அந்த மாதிரி வீடியோ போட்டாருன்னு ஸ்கூலில் பேசினா நல்லா இருக்காதுல்ல. அதையாவது தவிர்த்துக்கலாம்ல. இது ஏன் இதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க யாருமே? எப்பவுமே ஒரு விஷயத்தை குற்றம் நினைஞ்சு தான் குறுகுறுக்கும்னுவாங்க. உங்கள் மேலே தான் குற்றம் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஏதாவது சம்மந்தம்லாம் ஏதாவது வீடியோ எடுத்து போடாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுதான் இவருக்கு அந்த இடத்துல இருந்தார். இவர் பண்ணது உண்மை நாய் இது தெரிஞ்சு போயிருமோ அப்படின்னு பதட்டத்தில் பண்ணியிருக்காரு. பேட்டி இவங்க 2 பேரும் கொடுக்குற குழந்தை எதுக்கு குழந்தை காட்டினாங்க? குழந்தை எனக்கு இருக்குன்றது நம்ப மாட்டாங்கன்னா என்ன காரணம்னு தெரியல. ஸோ இது எல்லாமே டுபாக்கூர் தான். ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆனால் அந்த பொடியில் என்ன இருந்துச்சு அப்படின்றது தான் கொஞ்சம் தானே இருந்தது. மாத்திரை மாதிரி தான். ஆமாம், பொடினா நிறையா இருக்கணும்ல. இப்போ குளோரின் பொடி இந்த இதில் போடுவா இல்லை, ப்ளீச்சிங் பவுடர் இல்லைங்க, படத்துலலாம் பார்த்தேன். ஆனால் எனக்கு இன்னொரு ஆச்சரியம்னா 1 கிராம் இருந்தால் போதும். அப்படியா? ஆமாம், 1 கிராம் எவ்வளோ? 10,000, 5,000, 10,000 ஆகும். இல்லை, எனக்கு தப்பாக இருக்காது. எனக்கு இன்னொரு ஆச்சரியம் இருக்குது. இதை பற்றின வீடியோ போட்ட எல்லாருமே தெரியும் இது போதை மருந்து தான் அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருந்தால் தான் அதை பற்றி பேச முடியும் இல்லையா? இப்போ அவர் பண்ணாருங்கிறத விட எல்லா யூடியூபர்ஸ்க்கும் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருச்சா? எப்படி எல்லாத்துக்கும் தெரியுது? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னா ஒரு வெள்ளைக்காரனை கூப்பிட்றீங்க, இலை போட்டு சாப்பாடு சாம்பார், அப்போ தான் ஃபஸ்ட்டு வரான் அவன். இதெல்லாம் பார்த்ததே இல்லை. சரி, அவன் உட்காந்து இலை போட்டு இதெல்லாம் வச்சிங்கன்னா அது என்ன நினைப்பான்? சாப்பாடு. அப்போ நீ ஏற்கனவே சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், ரசம் சாப்பிட்ருக்கேன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி கிடையாது. பார்த்தோன்னே உனக்கு இது நமக்கு எதாவது திங்கிறதுக்கு வச்சுருக்காங்க, இது எப்படி திங்கன்னு எனக்கு தேவை ஒன்று போட்டு பரட்டி சாப்பிடுவான். இவன் எப்படி சாப்பிட்றான்? அப்போ ஏற்கனவே சாப்பிட்ருக்கானா? நம்ம அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. பார்த்தோன்னே தெரியுது போதைப் பொருள் தான் சொல்லி படத்துலலாம் பார்க்குறாங்கல்ல. ஸோ இதுக்கு திரைப்படம் ஒரு காரணமாக இருக்குமாண்ணே? ஏன்னா சமீபத்தில் தான் திரைப்படத்தில் தான் இந்த சீன்லாம் நிறைய எடுக்கிறாங்க. ஆமாம், அதை பார்த்து தான் இவன் இந்த தம்பி பண்ணியிருக்காங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் படத்தில் தான் நிறையா இந்த நோட்டு கிட்ஸ் நாசமாக போனதுக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு காரணம்.
இந்த கஞ்சா போதைப் பொருள் பழக்கத்துக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு மறைமுகமாக ஒரு காரணம். கஞ்சாவை பற்றி படம் வரும்போது பார்த்தீங்கன்னா 1999 2000 நீங்கள் சேதுன்னு ஒரு படம் வருது. அந்த படத்துலேருந்து ஆரம்பித்து வரிசையாக வந்து திரு பாலா அவர்கள் வந்து அவருடைய அடுத்த படத்தில் வந்து அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் சாராய தென்னமர சாராயத்தோட அது உலகாந்தர் அது சாராயம் தானே வந்து. ஏன் சாராயம்னா காட்டலாமா? இல்லைண்ணே, சாராயமும் குடிப்பழக்கமும் வந்ததுங்கிறது ஒரு சீசன் வச்சுக்கோங்க. ஆமாம், அது அந்த காலகட்டம் அது ஒன்று வச்சுக்கோங்க. கஞ்சா இந்த மாதிரி போதை ரஜினிகாந்த் அவர்கள்னால சிகரெட் குடிச்சு நாசமான ஜென்ரேஷன் இருக்கு 80-90களில் எல்லாம் குடிச்சு வீணா. அதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் அவர்கள் குடிக்கலையா? அதுதான் ஜெய்சங்கர் குடிக்கலையா? இல்லை, அதில் ஜெய்சங்கர்லாம் ஸ்டைலாக பிடிக்க மாட்டார். ஸ்டைலாக பிடிக்க மாட்டார். இதை குடிச்சே ஆகணுன்ற ஆர்வத்தை தூண்டினது சிவாஜி கணேசன். அதுக்கு அடுத்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் 80% காரணம். அது ஸ்டைலுக்கு உருவாக்குனார். சிகரெட் குடிச்சா ஸ்டைலுன்னு சொல்லி எல்லாரும் சிகரெட் குடிக்க வச்சது அவர் தான். அவருடைய காட்சிகள் தான். நீங்கள் பாதிக்கப்பட்ட மாதிரியே பேசுகிறீங்க. நானும் அதே மாதிரி தான் அவர் பார்த்து தான் குடித்தேன். நான் சிகரெட் குடிச்சு இப்போ தான் நிறுத்தியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் ரசீனாக இருந்து நம்ம சிகரெட்டு குடித்து அப்புறம் கமல் ரசீனா மாதிரி நிறுத்தி. ஓ, இதுக்கு இப்படி ஒரு காரணம் வேறு இருக்காது. ஆமாம், நீங்கள் ரசிகராக அதுக்கப்புறம் அஜித் ரசிகரா மாதிரி, அப்புறம் விஜய் ரசிகரா மாதிரி இப்படி. இப்போ நீங்கள் இப்போ விஜய் ரசிகராக இருந்து என்னவாக போகிறீங்க? இல்லை, அது இப்போ இல்லை, இப்போ ரசிகராக இருந்து நீங்கள் பிடிச்சிங்க. ஆனால் அந்த காலகட்டம் அதுக்கப்புறம் விட்டுட்டீங்க. இப்போ வந்து இவன் ரசிகர் ஆகிட்டேன். யாருன்னா நம்ம இப்போ ஒரு தம்பி வந்திருக்காப்புல, பிரதீப் ரங்கநாதன் ரசிகர் தான் நான். இப்போதைக்கு என்னுடைய தலைமை யாருன்னா பிரதீப் ரங்கநாதன் தான். அப்படியா? பிரதீப் ரங்கநாதன் படம் தான் எனக்கு பிடிக்கும். அது வந்து கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அவர் இந்த மாதிரி படங்கள்லாம் சைடு சிக்கிலேருந்து அதில் அது வேறு ஸ்டைலுக்கு போகிறார் அவர். அதுதான் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சைடு சிக்கா சூப்பர் அருமையான ஸ்டோரி லைனு, இன்னைக்குள்ள வாழ்வியல் முறையை சிறப்பாக காட்டிகிட்டு இருக்காரு. இது சரி, எல்லா பழக்கத்தையும் விட்டுருவோம். நீங்கள் கெட்ட பழக்கம்னு எதை சொல்கிறீங்க? கஞ்சா, ப்ரௌன் சுகரு, சரக்கு இதெல்லாம் விட்டுருவோம். பிரதீப் ரங்கநாதன் ஸ்டைலில் போயிடுவோம். என்ன ஸ்டைல் அது? ஜாலியாக என் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது தான். என்ன அது? அது நீங்கள் படம் பாருங்கள். இப்போ உங்களை எந்த விஷயம் அதில் ரொம்ப ஈர்த்து? அவரோட படம் பூராமே நான் ஈர்க்குதுன்றல இருக்குது. டிராகன், லவ் டுடே, டூடு, இப்போ ரீசெண்டாக லவ் இன்சூரன்ஸ் கொம்பினி இந்த படங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈர்த்துருக்கு. இந்த கடைசியானதுக்கு படம் தான் பார்க்கல நான். ஆனால் அவருடைய படங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்லையும் இந்த ட்ரக்ஸு இதெல்லாம் வந்து அந்த ஒரு படத்தில் மேக்ஸிமம் இல்லை. ஆமாம், ஓரளவுக்கு ரொம்ப இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி சீன் எதுவும் பார்க்கல, ஞாபகம் கூட இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு சில, ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து சொல்கிறது என்னென்னா, ஒரு கலாச்சாரம் வந்து வருதுன்னாவே எதையோ பார்த்ததுக்கப்புறம் மேற்கத்திய நாடுகளை பார்த்து மேற்கத்திய இசை வந்தது, மேற்கத்திய படங்களை பார்த்து இந்த மாதிரி கலாச்சாரம் வந்தது மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய படங்கள் தான் அதை பரப்புதுங்கிறது அது ஒரு இஷ்யூவாக இருக்குது. இதுக்கப்புறம் தாங்க அந்த மாதிரி வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இன்றைக்கி இந்த அமைச்சர் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி அவர் அமைச்சர் இல்லையா? இன்றைக்கி அதை பற்றி எதுவும் பேச முடியாது. ஆனால் எனக்கு என்ன இன்னொரு எதுவாக தோணுதுன்னா, அவரே தன் அமைச்சர்னு மறந்துட்டாரோ, தான் ஒரு பொது மனிதன் மாதிரி வந்து நான் அந்த மாதிரிலாம் தப்பு செய்யலீங்க சும்மா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், அவங்க ஒரு அமைச்சருக்கு என்ன தெரியணும், எப்படி நடந்துக்கணுன்றது இப்போ தானே ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஆனால் தயவுசெய்து அவர் அதை புரிஞ்சுக்கணும். பட் ப்ராக்டிஸ் கொடுத்தா தானே அவருக்கு தெரியும். இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் எம்எல்ஏக்களுக்கு 2 நாள் பயிற்சி, சட்டசபையில் எப்படி நடந்துக்கணும், இப்போ வெளியே எப்படி நடந்துக்கணும், போதைப் பொருளை நீங்கள் பயன்படுத்தினா கூட அதை எப்படி நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இனிமேல் தான் அதுக்கான பயிற்சியெலாம் வரும். இல்லை, சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கலாம். எங்கள் பசங்கள்கிட்ட நான் சொல்லும்போது வந்து சும்மா ஒரு பான்ஸ் பவுடர் கையில் கொடுத்து இது மாதிரி பண்ணி காமிடான்னு சொன்னாங்க. அதை வேணுட்டு இது மாதிரி பண்ணி காமிச்சு ஒரு வீடியோ எடுத்தேன். அதுக்கே இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்தாருன்னா எனக்கு தெரில. அதில் வந்து குழந்தைக்காக நான் மாத்திரை இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சம்மந்தம் இல்லாத கதைகள் வருது. இல்லை, ஒரு ப்ராப்ளத்தை சிம்பிளாக முடிச்சிடலாம். அந்த சம்மந்தம் இல்லாத கதைகள் வந்து டைவர்ஷன் ஆகி தமிழ்நாட்டை வேறு திசைக்கு கொண்டு நவுத்தி போட்டு இப்போ எல்லாரும் 3-4 நாள் அதைத்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவரை ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள், அவரை வந்து இதை பண்ண சொல்லுங்கள். அது எப்படி அந்த பொண்ணு வந்து அவர் ஒய்ஃப் இல்லை, அது இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து தனியாக வீடியோ போடுது. இதெல்லாம் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது? அதுக்கு பொழப்பு வேணும்ல. அது அண்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கு, ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற ஒருத்தர் அமைச்சர் ஆகிட்டார் அப்படிங்கும்போது எதிர்பாராத ஒரு சம்பவம். அதை வைத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ணலாங்கும் போது அவர் சப்போர்ட் பண்ணி ஸோ அப்போ இதெல்லாம் பப்ளிசிட்டிக்கு வந்ததா? இல்லை, இப்போ இன்றைக்கி நாடே வந்து அவரை பற்றி பேசுது. அதாவது சரத் அவர்கள் வந்து அமைச்சர் ஆகிட்டார், அவரை பற்றி பெருசாக இப்போ டாக் இல்லை, என்ன அமைச்சர் அப்படிங்கிறலாம் டாக் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி நாடே நாளைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து போராட்டமே நடத்துவோம், அந்த அமைச்சர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்ல லெவலுக்கு வருது.
அப்போ அந்த ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் செய்கிறாங்களா அதை? பப்ளிசிட்டிக்கு செய்கிறாங்கல்ல. அந்த பொண்ணு வந்து பக்கத்து வீட்டு பொண்ணாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், குடும்ப நண்பியாக இருக்கலாம். நம்மால் ஒருத்தர் மினிஸ்டர் ஆகிட்டாரு, அவருக்கு இவ்வளோ பெரிய களங்கமாக அதை நம்ம இறங்கி காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி தண்ணியில் குதிக்கலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு பொண்ணு வந்து குளத்துக்கரையில் நின்றுக்கிட்டு இருக்கு, நீங்கள் தண்ணியில் நீச்சல் தெரியாமல் குதிச்சிடுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு, ஐயோ ஆதவன் முழுகிடக்கூடாது அப்படின்றக்காக அதுவும் குதிச்சு காப்பாற்றுச்சுன்னா அது தப்பாது? குதிச்சு காப்பாற்றினா தப்பு இல்லை, அந்த பொண்ணு முழுகின மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, அந்த பொண்ணு காப்பாற்றினாங்க. அது என்ன, அதுக்கு என்ன இருக்குது முழுகிறதுக்கு? அது ஒன்றும் கிடையாது. அது வந்து ஆதவனை முடிய பிடிச்சிட்டு வரணும். வாலண்டியராக வந்து சிக்கிற மாதிரி இருக்குது, எல்லாரும் வாலண்டியராக வந்து சிக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இது இந்த போக்கு எவ்வளோ நாள் போகும், ஏன் இப்படி போகுங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் இந்த இஷ்யூவை பற்றி ஒரு தெளிவு தெரிஞ்சது. தெரிஞ்சதுன்னா என்ன, அவர் எதை நொறுக்குனாருன்றதா ஒன்றும் அவருக்கு தெரியும், இல்லை போலீஸ் விசாரணையில் தெரிய வரும், இல்லைன்னா இது மூணுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, அது அப்படியே செய்திருந்தாலும் தவறு செய்தப்போ பிடிச்சிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி அமைச்சராகிட்டார், சிறு வயதில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், நம்ம அந்த கேரக்டர் வந்து எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கார். இது இனிமேல் அவர் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்கிறது என்னுடைய பார்வையாக இருந்தது. அதுதான் நான் நினைச்சேன். செயலெல்லாம் செஞ்சுக்கிட்டு பதவி வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாமல் இருப்பீங்களா? இப்போ எல்லாரும் தான் அப்படி இருந்திருக்காங்க, நிறைய பேர் தான் இருந்திருக்காங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்போ சிறு வயதில் நடந்ததுன்னு ஒன்று இருக்கும்ல. சிறு வயது நடக்கல, இப்போ சமீபத்தில் நடந்தது. அப்போ அவர் சிறு வயது தான், இப்போ தான் அவர் அமைச்சர், சிறு வயதில் அமைச்சர் ஆகிட்டார். ஓஹோ, நீங்கள் அப்படி எடுத்துக்கணும். ஆமாம், அமைச்சருக்கு முன் அமைச்சருக்கு பின். இனிமேல் அவர் வந்து நல்லா தான் இருப்பார், இப்போ ஒரு பொறுப்போடு தான் இருக்கார். அதில் இந்த இனிமேல் எது பண்ணாலும் வீடியோலாம் எடுத்து போட மாட்டாங்க, போடக்கூடாது. அதை யாரும் எடுக்காமல் பார்த்துக்கணும். எங்கன்னே பார்க்குறது, எல்லா சைடும் கேமரா எல்லா சைடும் எல்லாருமே கேமரா வச்சுட்டு இருக்கிறாங்க. சுற்றி உள்ளவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு கேமராலாம் நம்மளை படம் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அது எப்படி நடக்கும்னு தெரியல, காத்திருந்து பார்ப்போங்க. நன்றிண்ணே, தேங்க்யூ.